என்னடா உங்க அப்பா சொன்ன டயத்துக்கு கேட்ட பணத்தோட வந்துருவானா? என் அப்பாவை மரியாதை இல்லாம பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு, எனக்காக கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா, உன் அப்பா பெரிய கலெக்டர், அவனுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணுமா? என் அப்பா கலெக்டர் இல்லதான், ஆனா உங்களை மாதிரி திருடன் கிடையாது. ஏய் வாய பத்தி அதுக்கு அப்படி போட்டேன்னு வச்சுக்க பல்லு தெரிச்சிரும். ஏய் என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் இவன் அப்பனை காணோம்? 10 லட்சம் திடீர்னு கேட்டா அங்கங்க புரட்டிட்டு வர தேவையில்ல, நம்ம கிட்ட தான் தங்க முட்டைன்ற வாத்து இருக்குதே. சரி வில்சன் எங்கடா? வந்துன்னு இருக்காப்ல. இந்த இடம் தான் சூர்யா. நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்? இல்ல அது யாராவது வராங்களான்னு நான் பாத்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்ல, வாங்க என்னோட. இல்ல சூர்யா, அவங்க உங்களை மட்டும் தான் வர சொல்லியிருக்காங்க. இப்ப நானும் உங்க கூட வந்தேன்னு வச்சிங்களேன், ஏன் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்தேன்னு நம்ம அசோக் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக தான் சொல்றேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன், நான் இங்கேயே இருக்கேன். சரி நீங்க சொல்றது நீங்க போங்க. ஓகே நான் மட்டும் போயிட்டு வரேன். போங்க. அசோக், 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 அசோக். ஓய் அங்கே நில்லு, பணம் கொண்டு வந்துறியா? இதோ கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பையன் எங்க? அசோக், அசோக். அசோக், அப்பா என்னை காப்பாத்துங்க. டேய் அப்பா, அசோக், அப்பா என்னை காப்பாத்துங்க. எடுத்துட்டு வா. முதல்ல என் பையனை என்கிட்ட அனுப்பு. பணத்தை 10 அடி முன்னாடி கொண்டு வந்து வச்சிடு. பணம் சரியா இருந்தா தான் உன் பையன் உன்கிட்ட வருவான். உன்னை நான் எப்படி நம்புறது? காப்பாத்துங்கப்பா. எப்படியா? எப்படிதான்?
பண்ணிராத. அப்பா கத்தி பாப்பா. அப்பா அசோக். அப்பா அப்பா ப்ளீஸ் பா. நான் கொண்டு வந்து வச்சிடுறேன். அப்பா வெய்யங்க. அப்பா அப்பா வாங்கப்பா. ஏய் போ, பின்னாடி போ. பணம் தான் கொடுத்துட்டேன்ல, என் புள்ளி ஏய். அனுப்புங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அப்பா வாங்கப்பா, வந்து என்ன காப்பாத்துங்க. ஏய் எண்ணி பாரு. அப்பா ஏய் பட. அப்பா ஏய் அசோக். அப்பா ஏய் அப்பா கொடுத்து ஒண்ணு பண்ணிட்டாங்க. டேய் பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த சமயத்துல நம்ம உள்ள போக வேண்டாம். நமக்கு தான் ரிஸ்க். வா எஸ் ஆயிடலாம். போ போ போ. ஏய் போலீஸ், துப்பாக்கியை கீழே போட்டு. இல்ல ஏய் வேணாம்டா. வந்து அறுத்துருவேன். மரியாதையா போயிடுங்க. காயத்ரி பேசாம இருக்க. நீ அதான் சொல்றேன்ல. ஏய் இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. பணத்தை முன்னாடி கொடுத்து விட்டுட்டு போலீஸ பின்னாடி கூட்டு வரியா நீ? டேய் என் பையனை விட்டுடுங்க யா, ப்ளீஸ் யா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ கூட்டிட்டு வந்திருப்ப நீ. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. ஏய் நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. ஒழுங்கா குழந்தைய விட்டுருங்க, இல்ல மொத்த வரி ஷூட் பண்ணிடுவேன். சுடு. ஆனா நான் இந்த பையன் கழுத்தை அறுத்துருவேன். ஐயோ மரியாதையா கத்திய கீழ போடு. ஐயோ முத்தையனா ப்ளீஸ் காயத்ரி கீழே போடுங்க. காயத்ரி பேசாம இருங்க. வேணாம் முத்தையா ப்ளீஸ். வேணாம் சொன்னா கேளு. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியா? வேணாம். என்ன சாதாரணமா நினைச்சல நீ? என் பையனை விட்டுடுங்க சார். துப்பாக்கியை கீழே போட போறியா இல்லையா? கீழே போடுங்க. முத்தையா துப்பாக்கியை கீழே போடுங்க. கத்திய கீழ போடு. அண்ணா ப்ளீஸ் துப்பாக்கியை கீழே போட மாட்டல. அப்போ இந்த பையனுடைய உயிர் முக்கியம் இல்ல உனக்கு. போடுங்க. வேணாம். கத்திய கீழ போடு.
வேணாம். ஏய் வராத. அப்பா ஏய், அவசரம். பயமா இருக்கு. குழந்தைய ஏதாச்சும் விளையாடுவான். என் பையனை ஏய், விடாதீங்க. வராத. Please. அங்கே நில்லு. அம்மா போ ஓடு. வாடா. கான்ஸ்டபிள் போய் சர்ச் பண்ணுங்க போங்க. ஓகே சார். உங்களால தான் குழந்தை மிஸ் ஆனா. எதுக்கு கண்ணை தட்டி விட்டீங்க நீங்க? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் புள்ள கழுத்துல கத்தி வச்சு அறுத்துருவேன்றான். நீங்க என்னன்னா ஒரு சுட்டுவேன்றீங்க. புரியாம பேசாதீங்க சூர்யா. நாங்க தான் வந்திருக்கோம்ல. உங்களை யார் இங்க வர சொன்னா? உங்களை யார் முதல்ல இங்க வர சொன்னது? நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அட போங்க. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தேன்னு வைங்களேன், இந்நேரம் என் புள்ளைய வீட்டுக்கே கூட்டு போயிருப்பேன். சும்மா புரியாம பேசாதீங்க சூர்யா. உங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். என் பையன் காயத்ரி நெல்லு சொன்னா கேளு. என் பையன் காயத்ரி. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. எதுக்கு நீ முத்தைய இங்க கூட்டு வந்த? சூர்யா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க வர விஷயமே எங்களுக்கு தெரியாது. பையன் இங்க இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சது. என் பையன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை, அதனாலதான் வந்தேன். ஆனா இங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது சூர்யா. அப்படியே உனக்கு ஒரு தகவல் கிடைச்சாலும் அது நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். நீயாவே அதுக்கு முடிவு எடுக்கிற? குழந்தையோட அப்பா நான் ஒன்னும் உயிரோட தானே இருக்கேன். நான் ஒன்னும் செத்து போலியே. சூர்யா இப்ப நீ போலீஸ கூட்டு வந்ததுனால பையனை ஏதாவது பண்ணிட போறாங்க. ஐயோ இல்ல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பையனுக்கு அப்பன்னு ஒருத்தன் இருக்கிறதே நீ மறந்து போயிட்ட. எல்லா விஷயத்திலயும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுடைச்சுக்கிட்டு உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. அவங்க ஊமையில உள்ள கோவத்துல அசோக் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு நாள் உங்களாலதான் என் பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் இவனுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து என் பிள்ளைய காப்பாத்திலான்னு பார்த்தேன். கடைசியில என்ன ஆச்சு? என் பிள்ளையும் போனா பணமும் போச்சு. இத பாருங்க, அசோக்குக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். சூர்யா 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 சாரி காயத்ரி. இப்படியாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நான் என்னெல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்கோம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நான் கஷ்டப்படுறதுன்னு இல்லாம என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேனே. நான் ஒரேடியா செத்து போனாலும் ரொம்ப நிம்மதியா இருக்குமே. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு. நீ கிளம்ப, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கிளம்ப. பாத்தேன்னா சரிம்மா. இப்படி அமைதியா இருக்க? நீ அசோக்க கூட்டிட்டு வருவேன்னு சுப்பு சொன்னாளே, என்னப்பா ஆச்சு? காயத்ரிக்கு எப்படி அடிபட்டுச்சு? டேய், இவ கேட்டுக்கிட்டு இருக்கிறது உன் காதுல விழல? இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் உங்க அருமை மருமகள்கிட்ட கேளுங்க. காயத்ரி என்னாச்சுமா? நீயாவது சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லி தொலை. இவனால இப்ப அசோக் கிடைப்பான கிடைக்க மாட்டான்னு தெரியல. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா, அந்த ரவுடி பசங்க 10 லட்சம் ரூபாய் கேட்டு எங்களை மிரட்டினாங்க. நானும் சூர்யாவும் பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டோம். பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கூட்டிட்டு வர நேரம் இருக்கல, நீதி நியாயம் தர்மம் பேசிட்டு இருக்கிற உங்க மருமக போலீஸ கூட்டிட்டு வந்து தொலைச்சிட்டான். அசோக் கழுத்துல கத்திய வச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க.
போலீஸ கூட்டிட்டு வந்த கோவத்துல இவ மேல கத்திய வீசிட்டாங்க. ஏண்டி உனக்கு இந்த வேலை? கமன் நீ வீட்டோடயே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் புள்ளைய தேடுறேன்னு வீதியிலே அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப உன்னாலேயே உன் பிள்ளைய எழுந்துட்டு வந்து நிக்கிறியடி. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அசோக் எதுவுமே ஆகாது. காயத்ரியை திட்டாதீங்க. நீ சும்மாரு. இவ செய்யறதையெல்லாம் சரின்னு சொல்லிதான் குடும்பம் இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இவங்க உன் பிள்ளைக்காக தான் பணத்தை ரெடி பண்ணிட்டு போனாங்க. நீ ஏன் போலீஸ கூட்டிட்டு அங்க போன? அசோக் உன் வயித்துல பிறந்ததை தவிர வேற என்னடி பாவம் பண்ணா என் பேர? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க அத்தை. இவ அசோக்கு தெளிச்சிட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னு இவ பெருசா கஷ்டப்பட்டுட்டா அப்போ நாங்கெல்லாம் கஷ்டப்படலன்னு சொல்லிட்டு இருக்கியா? இதோ நிக்கிறாரே உங்க அண்ணன் அசோக் காணா போயிட்டான்னு அவர் எவ்வளவு தவியா தவிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த மாதிரி கொஞ்சமாவது இவளுக்கு அக்கறை இருக்கா? எந்த ஒரு தாயும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த ரவுடிங்க பணம் கேட்ட விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாதேன்னு. இப்ப கடைசியில என்னாச்சுன்னு பார்த்தல. ஐயோ சூர்யா, நீங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை கூட்டிட்டு போக வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. முத்தியானோட முயற்சியில அந்த ரவுடி பசங்களோட இடம் எங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அசோக் அங்க இருந்தா கையோட மீட்டுட்டு வந்துடலாம் தான் நாங்க அங்க போனோம். ஓஹோ, அந்த இடத்துக்கு போய் ரவுடிங் கிட்ட சண்டை போட்டு அப்படியே அசோக காப்பாத்திருப்பீங்களோ? ஏன் இப்ப சண்டை போட்டு காப்பாத்திருக்க வேண்டியதுதானே? அழாத காயத்ரி. நீ ஒரு நல்ல தாயா இருந்திருந்தா அண்ணன் இந்த விஷயத்துல போலீஸ் தலையிட வேணாம், என் பையனுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி இருக்கணும். சும்மா என்ன? அதுக்கு வக்கீல்ல இங்க வந்து அது எதிர போய் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம காயத்ரி பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு மறந்துட்டு பேசுறீங்க. என்ன அப்படி பெருசா பண்ணிட்டா? சொந்த பையனையே அப்படியே தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கா. இவளா இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருப்பாங்க? அண்ணே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த குடும்பத்து விஷயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காயத்ரி தான் எல்லாமே. நீ ஏன் சுப்பு உங்க அண்ணனை குறை சொல்ற? இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி என்ன இவ பெருசா அந்த குடும்பத்துக்காக பண்ணிட்டா? குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு மட்டும் என்ன வந்தது? ஏன் இந்த குடும்பத்துல ஆம்பளைங்களே இல்லையா? எப்ப பாரு ஆம்பளை மாதிரி அங்க இங்கயும் தெரிஞ்சுக்கிட்டு. கோமதி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவளே புள்ளைய பறி கொடுத்துட்டு வந்திருக்கா. அவகிட்ட போய் நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல, அவளை திட்டாம இரு. அப்பா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவளை இந்த மாதிரி தனியா விட்டு தான் திமிர் கண்டு போயிருக்கா. இதோ சுபம் தான் இருக்கா. இவ்வளவுதான் புள்ளைய தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறியாடி? இந்த வீட்டுல கஷ்டப்படுறது அவளா இல்ல நீயா? பாவி, நீ பண்ண தப்புக்கு ஏன் பேர எதுக்காகடி கஷ்டப்படணும்? காயத்ரி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அசோக் காணாம போனதுல இருந்து நீ ஏன் அவனை தேடிக்கிட்டு நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துக்கிற? ஏன் எந்த விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு இது தப்புன்னு புரியலையா? ஏய் வனிதா, அவங்க பையன் மேல அவங்களுக்கு இல்லாத அக்கறையா? அவங்க பையன் விஷயத்துல அவங்க பண்றது தப்புன்னு நீ எப்படி சொல்லுவ? அசோக் காயத்ரிக்கு மட்டும் பையன் இல்ல, ஏன் தம்பிக்கும் பையன்தான். ஏன் அவனுக்கு மட்டும் அந்த அக்கறை இருக்காதா? முதல்ல நானும் காயத்ரி பண்றதெல்லாம் சரின்னு குருட்டுத்தனமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, இவ பண்ற விஷயம் எல்லாம் ஏதாவது ஒரு கெட்டதுல தான் போய் முடியுது.